ஹாய், இன்னைக்கு என்ன பாக்ஸிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லை, ஃப்ளிப்கார்ட்ல ரொம்ப கம்மியான காசுல என் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் ஒன்று பார்த்தேன். நல்ல குவாலிட்டியான பாட்டில். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு குவாலிட்டியா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் வந்து அரை அரை லிட்டர்ல வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு குட்டி பாட்டில். நான் இந்த குட்டி பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டா இருக்கு. அதாவது நான் சப்போஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன் அதெல்லாம் வறுக்கிறேன் அப்படின்னா அதோட ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அப்பளத்தெல்லாம் வறுக்கிறேன்னா அந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு மீந்து போயிடும். ஸோ அதை வந்து நான் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு தனியாக பாட்டில்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால இந்த குட்டி ஐட்டம் எனக்கு ஓகேவா இருக்கு. ஸோ சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அவங்க அப்படியே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸிங் பண்ணாலும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக அதை அப்படியே பிடிச்சிக்குது. ஸோ நான் கூட விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் விழுகலாம் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுள் இதுவாக தான் இருக்குது. ஸோ அது மேலே இருக்கிறத அப்படி மூடிட்டு நம்ம அந்த பாட்டில் குட்டி பாட்டிலுக்குள்ளே நம்ம இது அந்த பிளாக் கலரை வந்து டைட்டாக மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி வேயாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒன் மோர் திங், நீங்கள் பாட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க பாட்டில் இருந்து. ஏன்னா அது ஒரு மாதிரி எம்டி ஸ்மெல் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வெயிலில் காய்வீங்க, இல்லை வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் உள்ளே விட்டு அதை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் வெயிலில் ஒரு காய வச்சாலே போதும்.